வாழ்வில் அநேகமானோர் கனவு காண்பார்கள். அந்த கனவை தினம் அடைய வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருப்பார்கள். இறுதியில் அந்த கனவு கனவாகவே சென்றுவிடும். எமது கனவுகள் நிஜமாக வேண்டுமென்றால் அந்த கனவுகளுக்கு குறுங்கால திட்டங்கள் வகுக்கப்பட்டிருத்தல் வேண்டும். வகுக்கப்படுகின்ற குறுங்கால திட்டங்கள் உரிய காலப்பகுதியில் அடையப்பெறுதல் வேண்டும். பாடசாலைக்கு கல்வி கற்க வருகின்ற ஆரம்ப பிரிவு மாணவனிடம் உனது இலக்கு என்ன என்று கேட்டால், ஒரு மருத்துவத் துறையையோ அல்லது ஒரு பொறியியல் துறையையோ தனது இலக்காக அந்த மாணவன் கூறுவான். இவ்வாறு கூறிய மாணவன் சில வேளைகளில் உயர்தரத்தை அடைகின்ற போது அவன் கலைப்பிரிவில் கல்வி கற்று கொண்டிருக்கலாம். இங்கு இவனது இலக்கு திசை மாறியதற்கான காரணம் என்ன? கராத்தே கலையில் உலக புகழ் பெற்ற புரூஸ்லிக்கு 2 கனவுகள் இருந்தன. முதலாவது, தான் உலக புகழ் பெற்ற ஓர் மனிதனாக மாற வேண்டும். இரண்டாவது, அமெரிக்காவில் அதிகூடிய சம்பளம் பெறுகின்ற ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். தான் அமெரிக்காவில் அதிகூடிய சம்பளம் பெற வேண்டும் என்ற தனது நீண்டகால இலக்கிற்கு வருகின்ற 10 வருடங்களில் $10 மில்லியன் நான் உழைக்க வேண்டும் என்ற குறுங்கால திட்டத்தை அவர் வகுத்திருந்தார். அவரது நீண்டகால இலக்கிற்கு மத்தியில் இந்த குறுங்கால இலக்கை முயற்சிப்பதில் அவர் வெற்றி கண்டார். இவ்வாறு தான் நண்பர்களே, மருத்துவத் துறையையும் பொறியியல் துறையையும் தனது நீண்டகால இலக்குகளாக கொண்டு வருகின்ற மாணவர்கள் தனது குறுங்கால இலக்குகளாக சில விடயங்களை அவர்கள் வகுத்து கொள்ள வேண்டும். குறுங்கால இலக்குகளை அடைய முடியாத போது அவைகள் நீண்டகால இலக்குகளை விட்டும் எம்மை திசை திருப்பிவிடும். அறிஞர் அப்துல் கலாம் கூறுவது போல, கனவு காணுங்கள். நீண்டகால இலக்குகளை மட்டுமே கொண்ட கனவுகள் எப்போதுமே கனவாகவே சென்றுவிடும் நண்பர்களே. நீண்டகால இலக்கை தங்களது கனவாக வைத்துக்கொண்டு குறுங்கால இலக்கில் நாம் முழுமையாக முயற்சி செய்கின்ற போது நாம் காண்கின்ற கனவுகளை எமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். இவ்வாறு திட்டமிடுவது கற்றலுக்கு மாத்திரமல்ல, வாழ்வில் நாம் போடுகின்ற ஒவ்வொரு நீண்டகால திட்டங்களுக்கும் நிச்சயம் குறுங்கால திட்டங்கள் வகுக்கப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு குறுங்கால திட்டங்களும் திட்டமிட்ட வகையில் அடையப்பட வேண்டும். இவ்வாறு அடையப்படுகின்ற போதுதான் எமது நீண்டகால திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும்.